கத்துறோம், ஒரு சத்தத்தையும் காணுங்க. டேய் தம்பி, டேய் ஒன்னதாண்டா தம்பி. தியாகு எங்கடா? டேய் தம்பி, டேய் இவர் பேரு அருணாச்சலம், இந்த அம்மா பேரு சுந்தர வடிவு. ஐயா அவங்களோட பையன் இவரு. இவனா? அட பாவி, இவன் அந்த அருணாச்சலம் மகனாச்சே. இவன் எங்க இங்கே வந்தான்? பாம்போட வாய்க்குள்ள தலையை வச்சு படுத்திருக்கிற மாதிரி தியாகுவோட இடத்துக்கே வந்திருக்கான். இந்த விஷயம் தியாகுக்கு தெரியுமா என்னன்னே தெரியலையே. போன தடவை இவனை தப்பிக்க விட்டதுக்கு கண்ணா புண்ணான்னு திட்டினாரு. இந்த தடவை இவனை விடக்கூடாது. இருடா, ஆளுங்களை கூட்டிட்டு வந்து உன்னை கண்டம் தொண்டமா வெட்டுறனா இல்லையான்னு பாரு. சொல்லுங்க ராஜன். சார் நாதன்ல? ஆமா, அவனுக்கு என்ன? அவனை நான் பார்த்தேன் சார். பாத்தீங்களா? அப்ப அவன் ஜெயிலுக்கு போகலையா? இல்ல சார், இங்க ஒரு கடைக்கிட்ட இருக்கான் சார். சார் அவன் இப்ப கிளம்புறான் சார். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, உங்ககிட்ட பைக் இருக்கா? இருக்கு சார். சரி, நீங்க அவனை ஃபாலோ பண்ணுங்க. அவன் எங்க போறான்னு கண்டுபிடிச்சு உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். சார் கிளம்பிட்டான் சார். ஓகே சார், நான் ஃபாலோ பண்றேன் சார். நான் பாத்துக்கிறேன் சார். எங்க அப்பா பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஐயா? என்னை விட இன்னொருத்தருக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க வந்திருக்கீங்கன்ற விஷயத்தை மட்டும் அவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களை கொண்டாடி தீர்த்துருவாரு. பெருசு நீ கூறுகட்டாப்புல பேசிட்டு இருக்க. அருணாச்சலத்தோட பையனை சென்னையில வச்சு ஏற்கனவே வெட்டியாச்சியா? போடா கூமுட்ட. அருணாச்சலம் பையன் யாருன்னு உனக்கு முதல்ல தெரியுமாடா? அருணாச்சலம் பையன் யாருன்னு நேரடியா தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே ஆளு நம்ம கூட்டத்திலே நான் ஒருத்தன் தான்டா. என்னையா சொல்ற? என்ன நொன்னையா சொல்றேன்? டேய், தோப்பு வீட்டுல படுக்க வச்சிருக்கீங்களா ஒரு சுருட்டு தலையன், அவன் தான்டா அருணாச்சலத்தோட பையன். கூறுகட்ட குப்பைகளா பகையாளிய கொண்டு வந்து நம்ம வீட்டுல படுக்க வச்சிருக்கீங்க. புத்தி கட்ட முட்டா பசங்களா, வாங்கடா முதல்ல வந்து அவனை வெட்டுங்கடா. ஏய் வாங்கடா. என்ன சொல்ற? வெட்ட வேண்டியவனை விட்டுட்டு எவனோ ஒருத்தனை அருணாச்சல மகன் வெட்டிட்டு வந்திருக்க. என்னைய குழப்புற? யோ, உன் தோப்பு வீட்டுல படுத்திருக்கான ஒரு சுருட்ட முடி தலையன், அவன் தான் அருணாச்சலத்தோட உண்மையான மகன். என்ன பங்கல் சொல்ற? நிஜமாத்தே சொல்றியா? தோப்புக்குள்ள படுக்க வச்சுட்டு வந்திருக்கனே, நீ சொன்னது மாதிரி சுருட்ட முடி தலையன் கேசவ், அவன் தான் அருணாச்சலத்தோட பையனா? ஆமா ஐயா, நான் தான் அருணாச்சலத்தோட மகன்னு என்கிட்டே வந்து அருணாச்சலத்தை பத்தி விசாரிச்சான்னு சொன்னேன்ல, அவன் தான் இவன். அது மட்டும் இல்லையா, அவன் கூட நாரவாயன் ஒருத்த வந்திருந்தான். இங்க பாரு, உன் ஆளுங்களை கூட்டிட்டு தோப்பு வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நீ சீக்கிரமா வந்து சேரு. டேய் வாங்கடா, அவனை பிடிச்சு வைப்போம். தியாகு வந்து வெட்டட்டும். சரிங்க, சீக்கிரமா வாங்க. வேலை எந்திரிச்சிட்டாரு. எங்க எழுப்பணுமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார். முதல்ல கிளம்புங்க சார், முதல்ல கிளம்புங்க சார். யோ வருது இது என்னையா இது? கூடாரம் போட்ட மாதிரி வேட்டியை தூக்கி வச்சுட்டு வரேன். நம்ம பொழப்பு நாரி போயிடும் சார். முதல்ல இருந்து கிளம்புங்க சார். கிளம்புங்க. கிளம்புறதா? எங்கேயா கிளம்புறது? ஆமா, நாம இப்ப எங்க இருக்கோம் முதல்ல அது சொல்லு சார். நம்ம மன்னார்குடியில இருக்கோம் சார். மன்னார்குடியா?
ஆமா சார், உங்க அப்பாவோட சரித்திரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களே ஒரு ஸ்டூடியோக்காரன், அவன் உங்களை பார்த்துட்டான் சார். அவன் உண்மையான அருணாச்சலத்தோட வாரிசு நீங்க தான் சொல்லி உங்களை போட்டு தர்றதுக்கு தியாகமோட ஆட்களை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கா சார். சீக்கிரமா நம்ம எது கிளம்பல, கண்டிப்பா நீங்க பணம் தான். வெளியில கார் இருக்கு சார், தப்பிச்சு போயிடலாம். போங்க சார், போங்க போங்க சார், போங்க. வாங்க சார், வாங்க வாங்க, பாருங்க கார் இருக்கு சார், வாங்க வாங்க வாங்க. ஐயோ வருது, கேட்டா. ஐயோ இதுவே ஐயோ வருது, வண்டியில சாவி இல்லையா? ஐயோ என்னவாது பண்ணுங்க சார், பத்திர போறாங்க சார், பத்திர போறாங்க. என்ன பண்றது? இதையாவது பண்ணுங்க சார், இல்லைன்னா இறங்கி ஓடி போயிருவோமா? இரியா, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க சார், வேகமா பண்ணுங்க சார். கீழே சார் நோடிட்டு இருக்கீங்க, பத்திர போறாங்க சார், பத்திர போறாங்க. ஐயோ அதான் ட்ரை பண்றல. சார் பத்திர போறாங்க சார், சார் வந்துட்டாங்க சார், வந்துட்டாங்க சார். சீக்கிரம் சார், என்ன பண்ணுங்க சார், கிளம்புங்க சார், வண்டி கிளம்புங்க, வண்டி கிளம்புங்க சார், கிளம்புங்க சார், ஏத்துறீங்க. நானே அவனை வெட்டுறேன். அவன் அப்பவே தப்பிச்சு போயிட்டான். என்னது தப்பிச்சு போயிட்டானா? எப்படா தப்பிச்சா? முட்டா பையல்களை எப்படா அவனை தப்பிக்க விட்டிய? பங்காளி கடுப்ப கலப்பாதியா? இத்தனை நாளா அவனை கக்கத்திலே வச்சு சுத்திக்கிட்டு இருந்த, அப்பெல்லாம் அவனை வெட்டாம இப்ப போய் இவங்களை திட்டுற. அப்ப எனக்கு தெரியாதியா? அருணாச்சலம் பையன் ஒருத்தனை கைய காட்டினேன். நானும் அப்படித்தான் இருக்கும்னு நம்புனேன். யோசிச்சு பாக்குறதுக்கு புத்தி இருந்தா தானே. யோ பங்காளி, அருணாச்சலம் பையனை நேர்ல பார்த்தது நானு. அவன் அப்ப வரலாறு என் மூலியமா தான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்படி இருக்கையில அருணாச்சலம் பையனை அடையாளம் காட்டுறதுக்கு என்ன கூட்டிகிட்டு போகாம அவன் சொன்னான்னு நான் நம்புனேன்னு சொல்றியே, வெக்கமா இல்ல உனக்கு? எல்லாமே நம்புற மாதிரி இருந்துச்சு பங்காளி. அருணாச்சலத்தோட பிள்ளைங்க ரெண்டையும் எடுத்து வளர்த்தவன் அந்த சுந்தரம் கரெக்டா அவன் பொறுப்புல அதே வயசுல பையனு பொண்ணு இருந்தாங்க. இவங்க தான் அருணாச்சலத்தோட பிள்ளைங்கன்னு சொன்னா நம்பாம என்ன பண்ண சொல்றேன்? அந்த பையன் நல்லா உன் தலையில மிளகா அரைச்சிட்டான். அவனுக்கு வேண்டாதவங்கள வெட்டணும்னு திட்டம் போட்டிருக்கான். எங்க தானே இறங்கி வெட்டினா மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருவோன்னு பயந்துட்டான். உன்னை பார்த்ததும் சரியான கூமுட்டேன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் உன்னை வச்சு கச்சிதமா காரியத்தை முடிச்சுட்டான். நீயும் தேடிக்கிட்டு தெரிஞ்சதே அவனை தாங்கிற உண்மை தெரியாம அவன் சொன்ன வேலையெல்லாம் கூலி இல்லாம செஞ்சுட்டு வந்து நிக்கிற. சம்பந்தமே இல்லாம அந்த அலமேலு ஞானம்பா எல்லாத்தையும் வெட்ட சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும். யோசிக்காம விட்டது ஏன் தப்புத்த? யோ ஸ்டுடியோ, இது வரைக்கும் இவ்வளவு மோசமா எவனும் என்னை ஏமாத்தினதில்ல. இவன் ஏமாத்திட்டான். விட மாட்டேன். அவனை தேடி கண்டுபிடிச்சு கண்டதுண்டமா வெட்டாம விட மாட்டேன். இது சத்தியம். ஐயோ வருது, நான் தான் அருணாச்சலத்தோட பையங்கிறது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? அதே சொன்னனே சார், அந்த ஸ்டூடியோக்கார போட்டு கொடுத்துருக்கா சார். தமிழ்நாட்டோட வரலாற கீழடி புதைப்பொருள் ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிற மாதிரி உங்க அப்பாவோட வரலாறை கண்டுபிடிக்கலாம் நீங்க வந்தீங்க. வந்த இடத்துல உங்க வாழ்க்கை வரலாறு என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, கிளம்பிட்டாங்க. நமக்கு தான் இந்த ஊர்ல ஆபத்து இருக்குன்னு தெரியல, அப்புறம் எதுக்குயா என்ன இந்த ஊருக்கு கொண்டாடுறதுக்கு சம்மதிச்ச? கிளம்பும் போது தடுக்க வேண்டித்தானியா? ஐயோ கிளம்புறப்பவே கேட்டேன், என் முதலாளி எங்கடா கொண்டு போறீங்கன்னு. சொல்ல மாட்டேன்டாங்களே. கிளம்பும் போதே அவசரம் பிடிச்ச மாதிரி எங்க போறேன்னு கேக்குறியே, போற காரியம் விளங்குமான்னு என் மண்டையிலே 2 தட்டு தட்டி ஏத்திட்டாங்க சார் வண்டியில. ஏத்துனா என்ன? வர வழியா பார்த்த தெரியாதா? சரி அப்பதான் தெரியல, ஊருக்குள்ள நுழைம்பதாவது தெரிஞ்சிருக்க வேண்டாம். ஏன் தடுக்கல? ஐயோ தூங்கிட்டேன் சார். உங்களோட சேர்ந்து அங்கே இங்கேமா 2-3 நாளா மாறி மாறி அலைஞ்சதுல 2-3 நாளா தூக்கமே இல்லை சார். கார்ல ஏறி உட்காந்து இயற்கை காத்து மூஞ்சில பட்ட உடனே அப்படியே சுகமா தூங்கிட்டேன் சார். என்ன சார் பண்ண சொல்றீங்க? வந்து இறங்கணும்னு கேட்டேன், எந்த ஊருன்னு கேட்டேன். அவன் ஆளுகள்கிட்ட கேட்கிறேன், ஒரு வயல சொல்ல மாட்டேங்கிறாங்க சார்.
பாதுகாப்பான இடம்னு சொன்னாங்களே ஒழிய என்ன இடம்னு சொல்ல மாட்டேன்ட்டாங்க சார். காலையில நானா ஒரு ஆர்வத்துல வெளியில கிளம்பி போனதுனாலதான் விஷயம் தெரிஞ்சு உங்களை காப்பாத்த முடிஞ்சது. இல்லேன்னு வைங்க இந்நேரம் உங்க சொல்லி முடிஞ்சிருக்கும். உங்களோட சேர்த்து துணைக்கு என்னையும் சேர்த்து அனுப்பியிருப்பாங்க சார். ஆமாயா, உனக்கு எப்படி தெரியும்? வந்திருக்கிறது மன்னாரோடு தெரிஞ்ச உடனே வயித்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு சார். ஆய் போறதுக்கு கொல்லையில போய் உட்கார்ந்தேன் சார். அப்பதான் ஸ்டுடியோக்காரன் ஆளுகளை கூட்டிட்டு வந்துகிட்டு இருந்தான். அவன் வந்துகிட்டு இருந்ததை பார்த்த உடனே எனக்கு வந்துகிட்டு இருந்தது அப்படியே நின்று போச்சு. நின்னது நிக்க அப்படியே எதிர்த்து ஓடியாந்துட்டேன் சார். யோ, கழுவாமல வந்திருக்க. ஹலோ, கழுவிட்டு வந்தேன்னு வைங்க இந்நேரம் உங்க கதை கந்தலா இருக்கும். கழுவுறதை விட கடமைதான் முக்கியம்னு வேக வேகமா ஒடியாந்து உங்களை காப்பாத்திருக்கேன் சார். இதெல்லாம் கொஞ்சமாவது நீங்க மனசுல வச்சுங்க. ஐயோ சார், வண்டி ஒழுங்கு ஓட்ட மாட்டீங்களா சார்? நான் மட்டும் இப்படி உட்காந்துருந்தேன்னு வைங்க வண்டியே நாரி போயிருக்கும். கருமையா உன்னோட. என்ன பண்ணி தொலைக்கிறது சார்? முதலாளி மேல இருக்கிற விசுவாசத்துல ஏஞ்சாலும் பரவாயில்ல, இப்படி காஞ்சாலும் பரவாயில்லன்னு குள்ள தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். சார், ஏதாவது குளம் கொட்டு இருந்துச்சுன்னா நிப்பாட்டுங்க சார், கழுவிட்டு போயிடலாம் சார். யோ, நாத்தம் பிடிச்சவன, பேசாம வா. ராஜன், பாத்துட்டீங்களா? இன்ஸ்பெக்டர் பாண்டியன் வீட்டுக்குள்ள போயிருக்கான் சார். பாண்டியன் வீட்டுக்குள்ள போயிருக்கானா? ஆமா சார். சரி, நீ அங்கேயே இருந்து பாத்துக்க. ஓகே சார். நான் இப்போ உடனே வரேன். சரிங்க சார். பாண்டியன் வீட்டுல இவனுக்கு என்ன வேலை? பாண்டியன் இவனும் ஒன்னா சேர்ந்துட்டு எனக்கு எதிராக களவாணித்தனம் பண்றாங்களா? இல்ல ஒருவேளை ஒருவேளை அலமுவும் மற்றவங்களும் பாண்டியன் வீட்டில் தான் இருக்கணும். அவங்கள பார்க்கறதுக்கு தான் நாதன் அங்கே போயிருக்கான். துரை கேஸ்லேருந்து ரிலீஸ் ஆனதும் நான் எவ்வளவு நல்லவன் பாருங்கன்னு சீன் போடுறதுக்கு தான் அங்கே போயிருக்கான். கரண்டா, நீ நல்லவன்னு ப்ரூவ் பண்ற அதே நேரத்தில் நான் வல்லவன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஹலமோ, உன்னை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? என்ன பார்க்க யாரு? நான் இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாதே. வந்து பாரு, வா. எப்படி முழிப்பான்னு சங்கடப்பட்டல, அதான் அவரே நேர்ல வந்திருக்காரு. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். சங்கடமா இருந்தா நான் வேணா போயிடுறேங்க. ப்ளீஸ் அழாதீங்க. நான் அதுக்காக அழல. உங்க மூச்சில முழிக்கிறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை. தப்பு பண்ணிட்டேன் என்று குற்ற உணர்ச்சி. உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். அது
I'm extremely sorry. எங்க ப்ளீஸ் அழாதீங்க. எங்க ப்ளீஸ் அழாதீங்க. ரஞ்சித்தை பத்தி நீங்க முதல்ல இருந்தே சொன்னீங்க, ஆனா உங்க பேச்ச நான் கேட்கல. ரஞ்சித் நீங்க சொன்னதுல விட ரொம்ப மோசமான ஆளு. சுதாவ தெரியும். நீங்க சொன்னதை நான் அப்பவே கேட்டிருக்கணும் நாதன். கேட்காதது என் தப்புதான். சரி, நீங்க தான் என்ன பண்ணுவீங்க? உங்க அப்பாவை காணுங்கிற சூழ்நிலை, தேடி கண்டுபிடிக்க ரஞ்சித்துங்கிற இன்ஸ்பெக்டரோட உதவி தேவைப்பட்டிருக்கு. அவங்ககிட்ட பேசி தீரணுங்கிற ஒரு கட்டாயம். அதான் இந்த திருட்டு பையன் தனக்கு சாதகமாக்கிட்டான். என்னவா வேணாலும் இருக்கட்டும் நாதன், எனக்கு எங்க போச்சு புத்தி? எங்க நீங்களாவது அவன் ரியல் கேரக்டர் தெரியாம ஏமாந்துட்டீங்க. ஆனா அவனை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்தும் நான் ஏமாந்துட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒண்ணு பண்ணி என்னை ரேக்கி விடும். நானும் என்ன ஏதுன்னு யோசிக்காம அவன் பண்ணதுக்கெல்லாம் பதில் காரியம் பண்ணுவேன். அவன் இதே சாக்கா வச்சு என்ன உங்ககிட்ட தப்பு தப்பா போட்டு விடுவான். நீங்க என்ன தப்பா நினைச்ச எல்லா சூழ்நிலையுமே திட்டம் போட்டு அவனால உருவாக்கப்பட்டது. எல்லாத்துக்குமே கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே அவன் தாங்க. என் விஷயத்துல அவன் என்னெல்லாம் பண்ணினான்னு சொல்லுவீங்க. வேண்டாம் வேண்டாங்க, விட்டுரும். என்னோட முட்டாள்தனத்தால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன் அது. ஏங்க அது உங்களோட முட்டாள்தனம் சொல்றீங்க? அது என்னோட முட்டாள்தனங்க. ஒருத்தனால திரும்ப திரும்ப அவன் வலையில என்ன விழ வைக்க முடியுதுன்னா அது என்னோட முட்டாள்தனம் தானே. ஷேனாதன், என்னோட பழியெல்லாம் உங்க தலையில தூக்கி போட்டுக்கிறீங்க. என்ன எவ்வளவு காலத்துக்கு தான் அடுத்தவங்களோட பழியெல்லாம் நீங்க சுமக்க போறீங்க? இல்லைங்க. ப்ளீஸ், நான் பண்ண தப்பு என்னன்றது எனக்கு தெரியும். அது உணர்ற அளவுக்கு எனக்கு புத்தி இருக்கு. பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும்ன்ற அறிவும் இருக்கு. நேருக்கு நேர முகத்தை பார்த்து மன்னிப்பு கேட்கிற தைரியம் தான் எனக்கு. ஏங்க என்னங்க இது? ப்ளீஸ்ங்க. என்னங்க இது? நான் இவ்வளவு அவசரமா உங்களை தேடி வந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு சங்கடத்துல நீங்க என்ன பார்த்து பேசாம திரும்பிடக்கூடாதுங்கிறதால தான் உங்களை பார்க்க வந்தேன். இது பாருங்க, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேங்க. நீங்களும் எல்லாத்தையும் மறந்துருங்கன்னு சொல்ல வரேன். மற்றபடி உங்களை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறதோ மனசை புண்படுத்துறதோ என்னோட நோக்கம் இல்லைங்க. அலமு ப்ளீஸுங்க. அலமு, எனக்கு நிஜமாலுமே ரொம்ப சங்கடமா இருக்குங்க. நீங்க இவ்வளவு வருத்தப்படுவீங்கன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேங்க. சாரி நாதன். ரஞ்சித் பேச்ச நம்பி உங்ககிட்ட நடந்துகிட்ட விதம் ரொம்ப தப்பு. என்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்க. எல்லாத்துக்காகவும் என்ன மன்னிச்சிருக்க. ப்ளீஸ், தெரியாம பண்ணிட்டேன். ப்ளீஸ் நாதன், மன்னிச்சிருங்க. நீங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. இந்த பாருங்க, நான் மனசுல எதுவும் வச்சுக்கல, நீங்களும் எதுவும் வச்சுக்காதீங்க. ப்ளீஸ் அழுகையை நிறுத்துங்க. ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க. நமக்குள்ள நடந்த விரும்பத்தகாத இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் மறந்துடலாங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஒதுங்கி போகாம பேசுறது பழகுறதுன்னு நம்ம எப்பவுமே நண்பர்களாவே இருப்போங்க. என்னைக்கா இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் எப்பவுமே நான் உங்க வெல்விஷர். ஐயோ எங்க நீங்க அழுகிறது என்னால பார்க்க முடியல. ப்ளீஸுங்க, அழுகாதீங்க.